வில்சன்லேருந்து வருவோம். வில்சன் ஏன் கொடுக்கப்பட்டது? வில்சனுக்கு திமுக நன்றி கடன் பட்டிருக்கு. கலைஞரோட சமாதி அண்ணா சமாதி பக்கத்தில் வரணுங்கிறதுக்கு நைட்டெல்லாம் போராடியவர் வில்சன். அது இல்லாமல் ராஜ்யசபாவில் சட்ட சிக்கல் எது வந்தாலும் அதை விழாவறியாக பேசக்கூடிய திறமை வில்சனுக்கு உண்டு. இது நோன் ராம் ஜெத்மலானி ஆஃப் சவுத் இந்தியா. ராம் ஜெத்மலானி எப்படி ராஜ்யசபாவில் வந்து பேசுகிறாரோ அது ஈக்குவலண்ட்டாக பேசக்கூடிய திறமை சட்ட வல்லுனர் வில்சன். அது இல்லாமல் கிறிஸ்தவர் ஒன்று கொடுத்தாகணும். ஸோ வில்சன் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். வில்சன் எதிர்பார்த்தது தான். வில்சனை மீறி யாருக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல நம்ம. அதுக்கப்புறம் என்னாச்சு? வைகோ விட்டு போச்சு, அப்துல்லா விட்டு போச்சு, இவங்கெல்லாம் விட்டு போச்சு. அதை ஈக்குவலண்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கவிஞர் ரொக்கையா சல்மா கொடுத்துருக்காங்க. சல்மா வந்து தீவிர திமுக. அவங்க இதுவரை எந்த பதவியுமே கொடுத்ததில்லை. இன்ஃபேக்ட் 2021 பதவிக்கு வந்த பொழுது சல்மாவுக்கு வந்து அமைச்சர் ஆவார்னு ஒரு பேர் அடிபட்டது. அவர் தேர்தலில் போட்டி போடலை, இருந்தாலும் அவங்கள போட்டி போட வச்சு. ஏன்னா கட்சியோட மூத்தவர், ரொம்ப பழகுவதற்கு இனியவர். இதில் ஆக்சுவலாக வில்சனை தவிர மீ எல்லாருமே மனசு வருத்தப்பட்டு போனவங்களுக்கு தான் காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காரு, சிவிலிங் இன்க்ளூடிங். ஸோ சல்மா கொடுக்க வேண்டிய ரைட் சாய்ஸ். ஒரு கிறிஸ்துவர், ஒரு இஸ்லாமியர், சரியாக போயிடுச்சு. ஓகே. ஏன்னா அப்துல்லாக்கு பதிலாக இவருக்கு இஸ்லாமியர் கொடுத்துட்டாங்க, கவிஞர் சல்மாக்கு. ஸ்டாலின் சொன்னாலும் ஒரே ஆள் 12 வருஷம் எம்பியாக இருக்கிறது திமுகவில் இனிமேல் நடக்காது. மாற்றி மாற்றி தான் கொடுப்போம். வைகோ 6 வருஷம் 12 வருஷம் ஆகிடுது. 12 வருஷம் இருக்க முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரணும். ஒருத்தருக்கே பதவி கொடுத்துருந்தா சில எக்ஸப்ஷன் உண்டு. எக்ஸப்ஷன் லைக் வில்சன் உண்டு, அது தப்பு கிடையாது. அப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து சில வழக்கறிஞர்கள் ராஜ்யசபாவில் பேசக்கூடியவர்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க அங்கே போய் சும்மா பொம்மை மாதிரி உட்காந்துருக்க முடியாது. அங்கே போய் பேசணும். பேசக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அவங்க வந்து ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ பேசி பழக்கப்பட்டவங்களுக்கு போய் நம்ம வந்து கொடுக்காமல் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாராம். அது வைகோ வந்து வயசாகி போச்சு. இது ஆல்மோஸ்ட் 80+ ஆகிடுச்சு. அவரால் பேச முடியல. அவர் அந்த உடம்பில் அந்த பலம் தைரியம் இருந்தால் கூட வைகோவுக்கும் தெரியும், வைகோவுக்கும் தெரியும் இந்த வாட்டி அவங்களுக்கு எம்பிசி கிடைக்க போகிறது இல்லைன்னு, கண்டிப்பாக கிடைக்க போகிறதுலேன்னு தெரியும்.